சொல்லுங்க, சந்தோஷங்கள் உண்டாக போகிறது. இப்ப எடுத்தவர்கள் வாசிங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை செய்திக்கு ஆதாரமாய் நாம் பார்க்கலாம். எடுத்தவர்கள் வாசிங்க. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். நம்ம வாழ்க்கையில நிறைய காரியம் உண்மை. என் வாழ்க்கையில பிரச்சனை உண்மை, என் வாழ்க்கையில போராட்டம் உண்மை, என் வாழ்க்கையில ஆண்டவரை நான் நினையாத நேரங்களிலே உபாதைகள் உபத்திரவங்கள் வந்தது உண்மை. வேதம் சொல்லுகிறது, பவுல் அவன் பிலிப்பியருக்கு எழுதுகிறதான நேரத்தில் தன்னோடு இருக்கிற ஒரு மகனை குறித்து எழுதுகிறார். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாக இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் எனக்கு இறங்கினபடியால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவர் எனக்கு இறங்கினபடியால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவர் எனக்கு இறங்கினபடியால் என்னால் காரியங்களை செய்ய முடிகிறது. என் ஆண்டவர் அவன் மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள் இருந்த நேரம் அவன் இறங்கினார். அவனுக்கு மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் எல்லாரையும் கூட சொல்லுங்க பாப்போம், துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். சொல்லுங்க, கரங்களை அசைத்து சந்தோஷமா சொல்லுங்க, துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு கர்த்தர் எனக்கு இறங்கினார். அப்ப எனக்கு என்ன உண்டாச்சு? துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு வரக்கூடாது என்றால் எனக்கு உண்டானது என்ன? கர்த்தர் எனக்கு சந்தோஷத்தை வைத்தார். ஆண்டவரின் வாழ்க்கையில் ஆனந்தங்களை வைத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது போல வாசிக்க பார்ப்போம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களும் சரியாய், சொல்லுங்க பார்ப்போம், சரியாய் எங்களை மகிழ்ச்சியாகும். சொல்லுங்க, மகிழ்ச்சி. நீ கேட்கணும், ஆண்டவரோட பேசணும். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரிடத்துல நீங்க எவ்வளவு பேசுறீங்களோ என் ஆண்டவர் உங்களுக்கான காரியங்களை வாய்க்க செய்வார். மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். ஏனென்றால் இருதயத்துக்குள்ள நடந்த வாரத்தில் எல்லாமே என் மனதில் இருந்த காரியங்கள் என்ன தெரியுமா? ஆண்டவரே, மரணம் எனக்கு சம்பவிக்குமா? நான் சீக்கிரம் மறித்து போய்விடுவேனா? ஆண்டவருக்காக என் ஊழியத்தை முடித்து நான் போய்விட பேசுறவங்க கிட்ட எல்லாம் இந்த வார்த்தை. ஆனா இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசுகிற நேரத்துல அவர் வெளிப்படுத்தின காரியம் என்ன தெரியுமா? இன்னும் வண்டி நிறைய தூரம் ஓடணும், போக வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்குது? இன்னும் நிறைய இருக்கு. இனியே ஒரு சூளை செடியை நட்டுட்டு ஆண்டவரே நான் பரவாயில்ல இல்ல. கர்த்தர் நினைத்ததான காரியங்களை முடிக்காமல் கர்த்தர் நம் ஜீவனை கையை வைக்க விட மாட்டாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதுக்கு நான் நேர்த்திகளை காண்பித்து கொடுக்கல. நீ உன் பிள்ளைகளை காண்பாய் என்று சொல்லி இன்றைக்கு நான் கேட்ட அநேக கேள்விகளுக்கு பதில் வரும் என்றால், இன்றைக்கு நீ கேள்விகளோடு உட்கார்ந்திருப்பாய் என்றால் உன் கேள்விகளுக்கு பதில் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார், இறங்குவார். அவர் இறங்கிக் கொண்டே இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் இறங்க நான் என்ன செய்ய வேண்டும்? பிலிப்பியர் 3ஆவது அதிகாரத்திலே, பிலிப்பியர் 3ஆவது அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஆகையால் நம்மில் தேறினவர்களா பாசானவங்க, ஜீவனோடு இருக்கிறவங்க, இன்றைக்கு சபையிலே உட்கார்ந்து கர்த்தரின் வார்த்தைகளை கேட்கிற ஜனமே, நீ தேறினவர், வேதத்தில் தேறினவர், சபத்தில் தேறினவர், கர்த்தருக்காய் நிற்பதிலே தேறினவர், எல்லாவற்றிலும் தேர்ச்சி அடைந்து பின்மாற்றத்துக்கு போயிடாத, சூரிய செடியை வச்சிடாத. வேதம் சொல்லுகிறது, நம்மில் தேறினவர்கள் யாவரும் என்ன சிந்தை? எனக்கு துக்கம் வரும், ஆனா துக்கத்துக்கு மேல துக்கம் போகாது. ஆனால் சந்தோஷம் நதியை போல் ஆண்டவர் எனக்கு புரண்டு வர செய்வார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். என் திருச்சபையில எனக்கு என்ன சிந்தை இருக்கிறது? என் குடும்பத்தில் எனக்கு என்ன சிந்தை இருக்கிறது? என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு என்ன சிந்தை இருக்கிறது என்று என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஆவியானவர் உன்னோடு இருப்பார் என்றால் உன் சிந்தையில் சமாதானம் இருக்கும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வாய் என்றால் உன் இருதயம் இயற்கைக்கு மாறாக அது ரொம்ப ஸ்பீடா பிடிக்கும். அப்ப தெரிஞ்சுக்கணும்,
ஏசப்பாக்கு இது பிடிக்கல, ஏசப்பா இத விரும்பல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்ப வாசிங்க பிலிப்பியர் 4:6 வாசிங்க. நீங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாங்க? எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன்னா மரத்தை வைத்தது அவராக இருக்கும் என்றால், எனக்கு பிள்ளையை கொடுத்தது அவராக இருக்கும் என்றால், எனக்கு துணையை கொடுத்தது அவராக இருக்கும் என்றால், எனக்கு நித்திரையை வர செய்து எனக்கான விலாயலம்பை எடுத்து என் மனைவியை கொடுத்தது அவராக இருப்பார் என்றால் பொறுப்பு யார்தான்? அவர்தான். அப்ப நான் ஏன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன்? ஏன் அந்நிய காரியங்களை நான் கேட்கிறேன்? என் அன்பு தேவ சபையே, நான் அந்நிய காரியங்களை கேட்பதனால் விடுகிறேன், கர்த்தரின் சத்தத்தை கேட்டால் வாழ்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பம் என்று சொல்லவில்லை. அநேக தேவைகளோடு இருக்கும், அநேக ஆண்டவரே ரெக்வெஸ்ட் இருக்கு. ஆண்டவரே உங்கள் விண்ணப்பங்களை என்ன என் அன்பு தேவ பிள்ளைகளை அநேக ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுமே. அந்த கிருபை தான் ஆசீர்வாதம். உன் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது, வேண்டுதல் என்பது ஆண்டவரிடத்தில் நாம் கெஞ்சுவது. உங்கள் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? டாக்டருக்கு தெரியப்படுத்துறோம், வயிறு வலி வந்துருச்சு. கூட இருக்கிற கணவனுக்கு மனைவிக்கு தெரியப்படுத்துகிறோம். என்றைக்காவது ஒரு பிரச்சனை உன்னை மேற்கொள்ளும் என்கிற நிலை வருகிற நேரத்தில் பரலோகத்திற்கு தெரியப்படுத்துகிறாயா? ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறாயா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னாரே. ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று என்னை இந்த உலகத்தில் வைத்தாரே. அவர் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய நான் மருத்துவரின் திட்டத்தை கேட்கிறேன், என்னோடு இருக்கிறவர்களின் திட்டத்தை கேட்கிறேன். கர்த்தரின் திட்டத்தை மறந்து போன சபைய, கர்த்தரின் திட்டத்தை மறந்து போன சகோதர சகோதரி, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் ஒன்றை தட்டி எழுப்புகிறது. உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுக்கு தெரியப்படுத்தினா என்ன கிடைக்கும் பாஸ்டர்? 7வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது எல்லா புத்திகளும் டாக்டருடைய புத்திக்கு மேலானது, என்னை பெற்றவர்களின் புத்திக்கு மேலானது, என் உறவுகளுக்கு புத்திகளுக்கு மேலானது. வேதம் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கும் மேலான உலக சமாதானம் இல்லை, இது தேவ சமாதானம். யாருடைய இருதயத்துக்கு வரும்? யார் கர்த்தரோடு பேசுகிறார்களோ அவர்கள் இருதயத்திற்கு வரும். யார் ஆண்டவரை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ அவங்க இருதயத்திற்கு வரும். ஆண்டவரே, நீங்க வருவதற்கு முன்பாக உமக்காய் நான் காத்திருப்பேன், நான் உங்களை காக்க வைக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்காய் காத்திருக்கிறவர்கள் இருதயத்தில் வரும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழுப்புவார்கள். தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். அப்ப நான் ஆண்டவரை கூப்பிட்டால் அவர் என் பக்கமாய் சாய்வார். அவரை என் பக்கமாய் சாய வைப்பது என் கரத்திலே ஒரு சாவி இருக்கிறது. அதுதான் என் வாயிலிருந்து ஆண்டவரை துதிக்கிறதான ஸ்தோத்திர பலி. இந்த ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ கேட்டவைகள், நீ கேட்க மறந்தவைகள் கர்த்தர் நிச்சயம் உன் கரத்திலே தருவார். வேதம் சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் யாருக்குள்ளாக? ஏசப்பா கிட்ட பேசினேன்னா ஏசப்பாவுக்குள்ளாய் உன்னை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவருடைய ரத்தம் சகல நோய்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்லி அந்த ரத்தத்தை எடுத்து பயன்படுத்துகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் துணையாய் உதவியாய் வருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்திலிருந்து யாக்கோபை குறித்து பார்க்க போகிறோம். அவன் வாழ்க்கையில் துக்கம் வந்தது. அவன் வாழ்க்கையில் யோசேப்பு என்கிற பிள்ளையை இழக்கிறான். ஒரு சூழ்நிலை வருகிற நேரத்தில் பென்யமீன் அவன் கையிலிருந்து பறித்துக் கொள்ள போகப்படுகிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு என் செய்தியின் சாராம்சம் இதுதான். ஆண்டவர் சொன்ன செய்தி இதுதான். அநேக காரியங்களை இழந்து வந்திருக்கிற, என் கையில் இருப்பதும் இழந்து விடுவேனா என்று
என்று சொல்லி கேட்க வந்திருக்க உனக்கு இந்த காலை நேரத்திலே கர்த்தர் தருகிற நற்செய்தி, இழந்ததையும் உன் கையிலே தருவார். இழப்பேன் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற காரியத்தை ஒரு கண்களால் பார்க்க வைத்து அனுபவிக்க தருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாசிக்க பார்ப்போம். எரேமியா 30:10, எரேமியா 46:27 இரண்டும் ஒரே வசனம் தான். 10வது வசனம், அதாவது எரேமியா 30:10 சொல்லுகிறது, ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, ஆண்டவரே நான் இழந்து வந்திருக்கிறேன், ஆண்டவரே என் கையில் இருக்கிற காரியத்தை இழந்து விடுவேன் என்கிற பயத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன் சொல்லுகிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ தூரத்தில், ஆண்டவரே நான் ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறேன்ப்பா, என் வீட்டுல இருந்து உங்களை பாட வந்திருக்கிறேன்ப்பா. வேதம் சொல்லுகிறது, உன்னை தூரத்திலும் நல்ல கவனிங்க. உனக்கு மாத்திரம் இந்த ஆசீர்வாதம் அல்ல, உன் சந்ததிக்கு கர்த்தர் இன்றைக்கு பிரத்யட்சமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் விடாதபடிக்கு, கடன் என்கிற சிறைச்சாலை, பலவீனம் என்கிற சிறைச்சாலை, அவமானம் என்கிற சிறைச்சாலை, நிந்தை என்கிற சிறைச்சாலை, முடியாது என்கிற சிறைச்சாலை, ஆண்டவரே நான் ஏன் வாழுகிறேன் என்கிற சிறைச்சாலைக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை வருகிறது. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு ஆண்டவரே இனி வாழ்க்கையில் கிடைக்காது, இது நடக்காது என்கிற சொல்லுகிற இடத்துல மறுபடியும் உன்னை கண்டுவிட்டேன் என்று சொன்னவர் அவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். யாக்கோபு திரும்பி வந்து எப்படி இருப்பானா, உன்னை உட்கார வச்சு அழைத்து பார்க்க போறார். ஆண்டவரே நீ இனி அழைத்து தெரிந்து கொண்டு இரு. தத்தெடுப்பின் பாத்திரங்களும் கையில் இருந்து ஆண்டவர் நீக்கிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவன் அமர்ந்து சுகிர்ந்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார். இல்லை ஆண்டவரே என் பிள்ளை சீவையில் என்று சொல்லி சுமையாய் தத்தளித்து கொண்டிருந்தோமே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி தத்தளிப்பு உனக்கு இராது. உன் பிள்ளைகளுக்காக சொல்லி, உன் குடும்பத்திற்காக சொல்லி, உனக்காக சொல்லி, சபைக்காக சொல்லி, ஊழியக்காரர்களுக்காக சொல்லி, உன் தேசத்திற்காக சொல்லி செபித்தால் ஜெயம் தானாய் உன் கண்களுக்கு முன்பாய் வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பொழுது இந்த யாக்கோபின் வாழ்க்கைக்குள்ளாக விரட்டி திருப்பி பார்க்கிற நேரத்தில் அங்கே நடந்த காரியங்கள் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 37வது அதிகாரம், ஆதியாகமம் 37வது அதிகாரம் 33வது வசனம், 34வது 35வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 37, 33, 34, 35. யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பேருண்டு போனான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாக்கோபின் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட காரியம், என் அன்பு தேவ பிள்ளையே, ராகேலுக்கு 2 பிள்ளைகள் தான். அதிலும் ஒன்று யோசேப்பு இவன் நேசித்தான். ஏனென்றால் இவன் ராகேலின் மேலே இவனுக்கு பிரியம் இருந்தது. அதனால் அவள் பிள்ளையை நேசிக்கிறான், அவனுக்கு அங்கேயே செய்து கொடுக்கிறான். இது மற்ற பிள்ளைகளுக்கு பிடிக்கவில்லை. ஒரு நாளிலே செய்து கொண்டு வருகிறார்கள், யோசேப்பு மாண்டு போனான், இவர் வயதானவர். அவர் சொல்லுகிறார், யோசேப்பு பேருண்டு போனான். இன்றைக்கு உன் ஆசீர்வாதங்கள் பேருண்டு இருக்கிறதா? உன் குடும்பம் பேருண்டு இருக்கிறதா? உன் தொழில் பேருண்டு இருக்கிறதா? நீ நம்பின காரியங்கள் பேருண்டு இருக்கிறதா? நீ மறந்துட்ட, ஆண்டவரே இனி அவ்வளவுதான், இனி அதை என்னால் பார்க்க முடியாது, இனி அதை என்னால் கேட்க முடியாது, எனக்கு எதிர்காலம் இல்லை என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது 34 தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையினை இரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தார். சில காரியத்தை மறக்க முடியல. ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல கர்ப்பத்தின் கனியை தருவேன்னு சொன்னீங்க, ஆனா கிடைக்கல. ஒரு நல்ல வேலையை தருவேன்னு சொன்னீங்க, கண்ணுல காட்டுனீங்க, ஆனா வரல. என் பிள்ளைக்கு நல்ல ஒரு பெண்ணை கொடுப்பேன்னு சொல்லி எல்லாம் கை கூடி வந்துச்சு, ஆனா கிடைக்கல. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அநேக நாட்கள் துக்கத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறாய் என்றால் இத மெசேஜா கேட்டீங்கன்னா புரியாது. எனக்கான வார்த்தைப்பா, இது எனக்கு தான் நீங்க பேசுறீங்க. ஆண்டவரே நான் துக்கத்தோடு தான் வந்தேன், சொல்ல முடியாத அநேக காரியங்கள் இன்றைக்கு நினைவில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுமா என்றால் இந்த வார்த்தைகள் உனக்கானது. வேதம் சொல்லுகிறது, அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு உன் துக்கத்தோடு வந்திருக்கிறாயா? 35வது வசனத்திலே அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்னாங்க. சில காரியம் என் மனசுக்கு ரொம்ப கிட்ட இருக்குது, ஆண்டவரே என் மனசுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா இன்னைக்கு அது என் கையில இல்லை.
காரியங்கள் இருக்கும் என்றால் எத்தனை ஆறுதல்கள் உனக்கு வந்தாலும் அந்த ஆறுதலை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் தகப்பன் இருந்ததால் நேரத்தில் அநேக ஆறுதல்கள் வந்தது. எல்லாரும் சொன்னாங்க அழுது, ஆனா கண்ணீர் வரல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நெருக்கமானவர்கள் நம்மில் இருந்து பிரிந்து போகிறதான நேரத்தில் சில நேரத்தில் மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அதே போலதான் யோசேப்பு, இனி நான் முகத்தை பார்க்க மாட்டேன், அவன் ஆண்டு போனான் என்கிற செய்தியை அவன் கேட்ட மாத்திரத்தில் யாக்கோபா எத்தனை ஆறுதல்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடுக்க முடியல. ஏன்னா அவ்வளவு க்ளோஸ் எனக்கு, என் பிள்ளை, என் உயிர், எனக்கு எல்லாமே அதுதான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எத்தனை பேருக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஜீவனாக இருக்கிறார். ஆண்டவர்களுக்கு ஜீவனா இருந்தாங்கன்னா, ஆண்டவரை உங்களை ஒரு நாள் நான் பார்க்க வரேன் என்று நின்றோம்ப்பா யாராவது சொல்றோமா? ஆனா தகப்பனிடத்திலே செல்ல பிள்ளையா இருந்தவர் உனக்காய் எனக்காய் அந்த இடத்தை விட்டு நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்து கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி உனக்காய் எனக்காய் தெய்வத்தை மறந்து சொல்ல. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் யாரும் சொல்லக்கூடாது. எங்க அப்பா வந்திருப்பாரு, அவர் வரதுக்கு முன்னால அவருடைய முகத்தை நான் பார்க்க போனோடு ஓடி வருகிறவர்களுக்கு இனி துக்கத்தின் மேல் துக்கத்தை உண்டாக்க தகப்பன் அனுமதிக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாக அவனுடைய தகப்பன் அவனுக்காக. அப்ப இன்னைக்கு யோசேப்பே, நீ சபைக்கு வரலன்னு சொல்லிட்டு ஒரு தகப்பனாகிய பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் உனக்காக அழுது கொண்டிருக்க மாட்டாரா? அந்த அப்பாவுடைய கண்ணீருக்கு நீயும் நானும் காரணமாக இருக்கிறோமே. என் அன்பு திருச்சபையே, இன்னைக்கு ஏசப்பாட்ட சொல்லு, அப்பா இன்னைக்கு நீங்க வடிக்கிற கண்ணீர் தான்ப்பா எனக்காக கடைசி. இனி உங்க கண்ணில் இருந்து நான் கண்ணீர் வரவிட மாட்டேன். எத்தனை பேர் இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து சொல்ல போறீங்க? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எங்க அப்பாவுடைய கண்ணுல இனி நான் கண்ணீர் வரவிட மாட்டேன்ப்பா, உங்களை நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன். நீ ஆண்டவரை ஒரு நாள் சந்தோஷமா வச்சுக்கோய, மரண பரியந்தம் அவரோட கீழே வைக்க மாட்டாரு. என் அன்பு தெய்வ பிள்ளையே, நடக்கிற காரியத்தை பாருங்க. ஆதியாகமம் 42வது அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லுகிறது, யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எங்க போறாங்க? எகிப்திற்கு போகிறார்கள். நடக்கிற காரியத்துல 4வது வசனத்துல யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரனோட. என் அன்பு தெய்வ பிள்ளைய, ஒரு பிள்ளை போயிடுச்சு, இன்னும் ஒரே ஒரு பிள்ளைதான் இருக்குது. கண்டவர நான் நேசித்த காரியங்களை நடந்து போயிடுச்சு. இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறது சரீரம் செத்த நிலைதான் ஆண்டவர, சாதாரண நிலைதான் ஆண்டவர. என் பிள்ளைக்கு என்ன செய்யணும் தெரியாது, என் எதிர்காலத்துக்கு என்ன செய்யணும் தெரியாது. உன்னிடத்தில் இருப்பது என்ன? என்னிடத்துல 2 பேருக்கு ஒருத்த வந்திருக்கிற ஆண்டவர, நான் என் பிள்ளை சாத வந்திருக்கிறோம். சாத வந்த உன்னை ஆண்டவர் சாத ஒப்பு கொடுக்க மாட்டார். எலியாவை அனுப்பினார் என்ற சரியான நேரத்திற்கு உன்னை உள்ளே கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் உன்னை சந்திக்க வருகிறது என்று என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் பிரத்யட்சமாக பேசுகிறார். நீ வந்தது ஆண்டவரை ஏதாவது கிடைக்குமா பொறுக்கிக் கொள்வதற்கு? ஆனால் ஆண்டவர் வார்த்தையை அனுப்புவதற்கு நீ ஒரு தலைமுறை வாழுவதற்கு ஆண்டவர் வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறார். பென்யமீனை கூட அனுப்பல. 24வது வசனம் சொல்லுகிறது, அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது யார் தெரியுமா? அண்ணன்களா வந்திருக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை பார்த்த உடனே யோசிப்பார்களா இருக்க முடியல. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு நாளுல இன்றைக்கு துக்கத்தோடு அழுகிற உன் கண்களுக்கு முன்பாக இழந்து போன ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் கொண்டு வரும் பொழுது உன்னால் சும்மா இருக்க முடியாது. என் ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது என்னால் சும்மா இருக்க முடியாது. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தின் கதவுகளை தட்டுகிறது என்றால் உன் கண்கள் கண்ணீரை கண்டது, அது துக்கத்தின் கண்ணீராய் இருக்கிறது. அதை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்களிடத்தில் வந்து அவர்களோடு பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து
ஏன் கட்டுவிட்டான் தெரியுமா? எனக்கு பென்யமீனை பார்க்கணும். என் நண்பு தெய்வ பிள்ளைகளை எல்லா சகோதரர்கள் சிறைச்சாலை 3 நாள் வச்சு அப்படி சொல்லுங்க. உண்மையா உங்களுக்கு ஒரு தம்பி இருந்தா நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. சிமியோனை நான் வைத்துக் கொள்ளவில்லை. என் நண்பு தெய்வ பிள்ளைகளை 15ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவதில்லை. ஏன்னா யோசேப்பிற்கு தன் தகப்பன் உயிரோடு இருக்கிறாரா என்று இன்றைக்கு தான் தெரியும். தனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார் என்பது இன்றைக்கு தான் தெரியும். என் அன்பு தேவ பிள்ளையே, அநேக காரியங்களை நீ இழந்தேன் என்று சொல்லுகிறாய். ஆனால் உனக்கு தெரியாமல் ஆண்டவர் உனக்கான ஆசீர்வாதத்தை எங்கோ ஒரு இடத்திலே வளர்த்து வருகிறார். ஊழியமாய் இருக்கட்டும், குடும்பமாய் இருக்கட்டும், உன் வேலை ஸ்தலமாய் இருக்கட்டும், உனக்கு தெரிந்தது. ஆண்டவரே, நான் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். ஏசப்பா சொல்லுவாங்க, கேபிக்கு நான் 7000 பேரை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை முடிந்தது என்பது உனக்கு தெரியும். அது முடியல, இனிதான் தொடர போகிறது என்று ஆண்டவருக்கு தெரியும். மோசேயை அழைப்பேன் என்று சொல்லி பார்வோனால் சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் எந்த பார்வோன் அழைப்பேன் என்று சொன்னானோ அவன் சந்ததியை கொண்டு கர்த்தர் மோசேயை வளர்த்தார். மோசேயை வளர்த்தது மாத்திரமல்லாமல் ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய என்கிற இடத்துல வெளியே கொண்டு போகிற நேரத்தில் 6 லட்சம் ஜனங்களை, புருஷர்களை கர்த்தர் வெளியே கொண்டு போனது உண்மை என்றால் இன்றைக்கு வந்திருக்கிற உனக்கு சொல்லுகிறேன், நீ இழந்தது எதுவா இருந்தாலும் ஆண்டவரே இதுவும் என்னை விட்டு கடந்து போகுமா என்று கேட்பாய் என்றால் நான் சொல்லுகிறேன், நீ இழப்பதற்கு ஒன்றுமில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் திரும்ப தருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 36வது வசனத்திலே அவன் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி 10 பிள்ளை அவனுக்கு இருக்குது. ஒரு பிள்ளை மரித்து போனான் என்பதை யாக்கோபுக்கு தெரியும். இப்ப பென்யமீனையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், என்னை பிள்ளையற்றவர்களாக என வயசாயிருச்சு. ஏசப்பா, இனி என் வாழ்க்கை கட்டி எழுதுமா? இனி என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா? இங்கே வந்திருக்கிற தேவ பிள்ளைய வேதம் சொல்லுகிறது, யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை. சிமியோன் அங்க கட்டப்பட்டிருக்கிறான். யோசேப்பு இருக்கிறான்னு தெரியாது. இப்ப பென்யமீனும் கூட்டிட்டு போனோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாவது போல ஒரு மாய தோற்றத்தை சத்துரு உனக்கு காண்பிப்பான். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரிடம் ஸ்கிரிப்ட் என்னன்னு உனக்கு தெரியாது. பரலோகத்துல ஒரு காட்சி நடந்து கொண்டிருக்கும். என்ன தெரியுமா? யோபு 1வது அதிகாரத்துல பதசாத்த ஒரு வார்த்தை கேட்பாண்டவர்கிட்ட, நீங்க எல்லாத்தையும் காப்பாத்துறீங்க. அவன் உடம்ப தொட்டு பாருங்க, அவன் தேவனை தூஷிக்கானோ என்று பாரும். 2வது அதிகாரத்துல மனைவி சொல்லுவாங்க, நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனமிடம் பரலோகத்தில் பேசப்படுவது இங்கே செய்யப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை குறித்து பரலோகம் என்ன பேசுகிறது என்பது உனக்கு தெரியாது. காத்து கொண்டிரு, பொறுமையோடு, உனக்கானவர் வருவார், உனக்கானவர் வருவார் என்ற இழந்ததையும் தருவார். நீ இழக்க போகிறேன் என்று நினைப்பதை உன் கருத்திலே தருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இது எல்லாம் ஏன்பா எனக்கு மட்டும் இதுக்கு ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு நான் மூச்சு விடலான்னு நினைச்சா இன்னொரு பிரச்சனை வந்து பாபாவா நம்ம ஓடி பிடிச்சு விளையாடலான்னு கூப்பிடுதே. ஏசப்பா, இந்த நிலையில் இருக்கிறாய் என்றால் உனக்கான செய்தியை தான் கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைங்க, இப்ப அந்த 38வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அதற்கு அவன், என் பிள்ளைய உங்களோட நான் அனுப்ப மாட்டேன். ஆனா சூழ்நிலை என்ன தெரியுமா? பிள்ளை போதன்னா அங்க எகிப்துல சாப்பாடு கிடைக்காது, சிமியோனை கொண்டு வர முடியாது. அவங்க அண்ணன் எல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்க அனுப்பணும், நாங்க போக மாட்டோம். வேதம் சொல்லுது, உங்களோடு கூட போவதில்லை. அவன் தமையன் இறந்து போன நமக்கு தெரிஞ்சதெல்லாம், ஆண்டவரே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் கையின் பிரயாசம் முடிஞ்சு போச்சு, எனக்கு எதிர்காலம் இல்லை. யாக்கோபே, உனக்கு இன்னும் தெரியல, யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ எது மாட்டேன்னு போச்சுன்னு நினைக்கிறியோ அது சாகல, அது நித்திரையா இருக்குது, அது போகல, கர்த்தருடைய கையில பத்திரமா இருக்குது.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இழந்ததை ஒன்றும் ஆண்டவர் எனக்கு நஷ்டப்பட விட மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சிக்லாகிலே தாவீது எல்லாம் இழந்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ போ, சகலவற்றையும் திருப்பிக் கொண்டு வா என்று. நடந்தது, நடத்தினதை, நடத்தி காட்டினவரை உனக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது சொல்லுகிறேன், நீ சமாதானத்தோடு போ. நீ கேட்ட விண்ணப்பத்தின் படியாக கர்த்தர் உனக்கு செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, இவன் ஒருவன் நீதியாய் இருக்கிறான். ஆண்டவரே, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு சாப்பிட்டு செத்து போக பொறுக்கிறோம் என்று சொல்லி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, பொறுக்க வந்திருக்கிற உன்னை இத்தனை நாள் ஆண்டவர் பொறுக்க வைத்தார் அல்லவா, காத்திருந்தாய் அல்லவா. இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரம் அப்பா வந்துருவாங்க, வார்த்தை வந்துடும். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இப்ப பரலோகமே உனக்காக பொக்கிஷ சாலைய திறந்து வச்சிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் என்னை நிரப்ப வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் போகும் வழியில் இவனுக்கும் மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். கொஞ்சம் வாழ்க்கைதான் இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நான் விஆர்எஸ் வாங்க போறேனா இல்ல ரெக்ரேடாக போறேனா என் வாழ்க்கை எனக்கு தெரியல. என் அன்பு தேவ பிள்ளையே, 75 வயதிலே ஆபிரகாமை அழைத்தார். 100 வயது பிள்ளையை கொடுத்தார். 175 வயது வாழ வைத்து 75 ஆண்டுகள் ஈசாக்கோடு நடக்க பண்ணின தெய்வத்தை தானே ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? இந்த உலகத்துல நீ கண்ட பாடுகள், இந்த உலகத்துல நீ கண்டதான சஞ்சலங்களுக்கு சரியாய் உன்னை மகிழ்ச்சியாய் நடத்தாமல் கர்த்தர் உன்னை கல்லறையை பார்க்க விட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 43வது அதிகாரம் 9ஆம் வசனம், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன் சொன்னது யார் தெரியுமா? யூதா. என் அன்பு தேவனுடைய அப்பா, பிள்ளையை நீங்க அனுப்பலன்னா சாப்பாடு கிடைக்காது, நான் உத்தரவாதம் எடுத்துக்கிறேன். ஒரு யூதா தன் சகோதரன் பென்யமீனுக்காக உத்தரவாதம் செய்வான் என்றால், யூதா கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் வேறானவர், எனக்கானவர், எனக்காய் உத்தரவாதம் எடுக்க மாட்டாரா? யூதாவே, உனக்கான யூதாவானவர் உனக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறார். பரலோக தகப்பனிடத்தில் உனக்காய் பரிந்து பேசுகிறார். ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார், அவர் உன்னை விட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்தில் கேளு, உனக்குள் இருக்கிற ஆவியானவர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் பதவி ஏறி போகிற நேரத்தில் ஆவியானவரை வைத்து போனார் அல்லவா, அவர் உனக்கு தீங்கிழைக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நான் அவனை உன்னிடத்தில் கொண்டு வந்து, ஆவியான ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிறவர் பரலோகத்துக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்கிறார் தெரியுமா? இந்த ஜின்ஸ்ல நான் எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு வந்துருவேன். கொண்டு வரலன்னா என்ன கேளுங்க, ஏன்னா நீங்க பரலோகத்துக்கு அப்பா கிட்ட போகும்போது என்ன நம்பி உங்களை கொடுத்துட்டு போயிருக்கீங்க. ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உத்தரவாதம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் ஆவியானவர் நல்ல ஆண்டவர், நீ செய்கிற குற்றத்தை அவர் மேல் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனா நம்ம அவர் கையை கட்டி கட்டி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவர் கையை பிடிச்சுக்கோங்க. இப்போ வாசிங்க, ஆதியாகமம் 43:14 வாசிக்க பார்ப்போம். உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களோடு அனுப்பி விடும்படிக்கு. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் யார் தெரியுமா? யாக்கோபிற்கு யாரால் அறியப்பட்டார் தெரியுமா? ஆபிரகாமிடத்துல பேசாமல் இருந்த ஆண்டவர் 86வது வயசுல போய் 99வது வயதில் வந்து பேசினவர் எப்படி வெளிப்பட்டார் தெரியுமா? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமமாயிரு சொன்னாரு. அவரை காப்பாற்றினாரு. அந்த சர்வ வல்லவரை தன் துணையாய் கூப்பிடுகிறான் யாக்கோபு. சந்ததி எப்படி வளருதுன்னு பாருங்க. ஏன் சமைக்கு வரணும்னா, நான் வளர்ந்த மாதிரி தான் என் பிள்ளை வளரும். என் பிள்ளை வளர்ந்த மாதிரி என் பிள்ளையோட பிள்ளை இருக்கும். நான் தூங்கினா என் பிள்ளை
சொல்லுகிறான், சர்வ வல்லமை உள்ள தேவன் அவன் சமூகத்தில் இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளைகளுக்கு போனவனை போல இருப்பேன். சர்வ வல்லவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டான். ஆனா மனசு கேட்கல. என் அன்பு தேவ பிள்ளைய, இப்ப வாசிங்க. ஆதியாகமம் 44வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும் போது அந்த பாத்திரம் பென்யமீனுடைய சாக்குல கண்டுபிடிக்கப்பட்டது. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரிடத்திலே சாக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் சாக்கை சோதிக்கிற ஒரு நாள் வரும். பரலோகத்திற்கு நீ போவாய். அங்கே சோதிக்கப்படுகிற நேரத்திலே உன் பாத்திரத்திலே ஆண்டவரால் நிரப்பப்பட்டிருக்கிற பாத்திரமாய் நீ இருந்தால் பரலோகம். சோதிக்கப்படும் பொழுது சோதனைக்கு நிற்காமல் இருப்பாய் என்றால் பாதாளம். இங்கே சோதிக்கப்படும் போது பாத்திரம் யார்கிட்ட இருக்குது? பென்யமீன் இருக்குது. உடனே மறுபடியும் யோசேப்பிட்ட கொண்டு போனாங்க. என் அன்பு தேவ பிள்ளைய, இன்றைக்கு உலகத்தின் பாத்திரம் உன்னிடத்தில் இருக்கும் என்றால் மறுபடி நீ பாதாளத்துக்கு போயிடுவா. அங்கிருந்து உனக்கு ரட்சிப்பு வராது. ஆனால் கர்த்தருடைய பாத்திரத்திலே பங்கு கொள்ளுகிற தேவ பிள்ளையே, அது தேவ பாத்திரமா இருக்கும் என்றால் உன்னை பரலோகம் தன் கையில் எடுத்து வைத்துக் கொள்ளும். வேதம் சொல்லுகிறது 30ஆம் வசனத்திலே, ஆகையால் இளையவனை விட்டு என் தகப்பனாகிய உமது அடியானிடத்திற்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய, நல்லா கவனிங்க, ஏசப்பாவோட உயிர் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? வாங்கிட்டு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன், ஏசப்பாவுடைய உயிர் சுவாசத்துல நாசில சுவாச காத்த ஊதினார் பார்த்தீங்களா? அப்ப இருந்து வாயிருந்தே துடிக்குதோ இல்லையோ, என் பிள்ளை ஜெயம் எடுத்தவனாய் அங்கிட்ட வரணும்னு சொல்லி அந்த உயிர் உயிரோட இருக்கு. அதுதான் நீ துக்கப்படுத்துற, அதுதான் நீ வசதிப்படுத்துற. 6 மணிக்கு வரல, நேரம் வரல, வராம இருக்கிற, எவ்வளவு ஆண்டவர் துடிக்க வைக்கிறது. ஆனா நம்ம சொல்ல சிலுவையில வந்தாங்க, தலையில முக்கிரிட வச்சாங்க. நீ என்னங்க செய்யலாம்? அதை காட்டிலும் கொடூர தண்டனை அல்லவா கொடுத்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க. யூதா பேசினா யோசேப்பு கிட்ட, என் அன்பு தேவ பிள்ளைய, ஆவியானவர் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆகையா இளையவனை விட்டு நான் அதாவது ஆவி தன்னை தந்த தேவனை கிட்ட போகும். மண்ணுக்கு போயிடும். ஆத்மாவுக்கு நியாய தீர்ப்பு. ஆவி போயிடும். ஆத்மா ஆண்டவர்கிட்ட போகலன்னா அது இப்படிதான் கதறும். வேதம் சொல்லுது, அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோட ஒன்றாய் ஏசப்பா இணைச்சிட்டாங்க. ஆனா இதை கொண்டு போய் சத்துவோட இணைக்க பாக்குறீங்க. ஏசப்பா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. உன் இருதயத்தை அப்படியே பிடுங்கி அவர் கையில இருந்து பிடுங்கி சாத்தாவையில கொடுக்கணும்னு ஆசைப்படுற ஏசப்பா எவ்வளவு அழுவாங்க. அவருக்கு எவ்வளவு வலிக்கும். என் அன்பு தேவ பிள்ளைய, 31வது வசனம் சொல்லுது, அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில். எத்தனை தடவை ஏசப்பாவை கொள்வாங்க. ஏசப்பா நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாங்க. நீ வரலன்னா அவருக்கு அவ்வளவு வேதனை. இளையகுமாரன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போனான். நான் அவர்கிட்ட ஒரு வேலைக்காரனா போவேன்னு சொன்னான். ஆனா அவன் தூரத்துல நடந்துதான் வந்தான். அப்பா ஓடி போறாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, என் பிள்ளை எப்ப பரலோகத்துக்கு வருவான்னு சொல்லிட்டு அவரு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்பான்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? நான் இங்கேயே இருக்கிறப்பா. ஆனா ஏசப்பாவுடைய காரியம் என்ன தெரியுமா? என் பிள்ளை வரணும். அவர் காத்து கொண்டு இருக்கிறாங்க. உன்னை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்காக என்னெல்லாம் செய்யணும்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருமா. என் அன்பு தேவ பிள்ளைய, ஏசப்பாவை இனியும் ஏமாத்திடாதீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அப்பா 8 மணி ஆராதனா 1 மணி நேரத்துக்கு நான் முன்னால வருவேன். முழங்கால நிற்பப்பா, நீங்க வரணும்னு சொல்லிட்டு உங்க வருகைக்காக நான் காத்து. சபையிலே அவர் வருகைக்காக என்னால காத்திருக்க முடியலையே. மத்தியானத்துல வரும்போது கட்டின வீடு, கட்டின மனைவி, புருஷன், பிள்ளை இதெல்லாம் விட்டு எப்படிங்க நம்ம போவோம்? என் அன்பு தெய்வ பிள்ளைய, சபைக்கு வந்தாதான் எல்லாத்தையும் உன்னால பிராக்டிஸ் பண்ண முடியும். பரலோகம் வேணும்னா எல்லாரும் கையை தூக்கும்.
காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் புத்தி உள்ள கன்னிகையாய் மாறுங்க. வேதம் சொல்லுகிறது, 34வது வசனம் சொல்லுகிறது, இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்தில் போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை. என்ன நடக்கும் தெரியுமா? ஆவியானவர்கள் ஆண்டவரே ஜின்சனை நம்பி கொடுத்தீங்க, ஆனா நீங்க ஏந்த பரிசுத்தத்துல இந்த வெள்ளையும் துளையும் போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் மெசேஜ் கொடுத்தான். ஆனா அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை சரியா இல்லை, அதனால அவனை கூட்டிட்டு வர முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளை அவ பரலோகத்தை சாப்பிட்டா பார்த்து பரலோகத்தை பார்த்து சிரிப்பான். அந்த தீங்க பிதாவால் எப்படிங்க சகிக்க முடியும்? என் அன்பு தெய்வ பிள்ளைய, என்னால் பரலோகத்துக்கு சந்தோஷம் உண்டாக வேண்டும். எனக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவர் எனக்குள் இருக்க பிரியப்படணும். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 37வது அதிகாரம் 26வது வசனம், 26வது வருஷம் இப்படிதான் வச்சுக்கோங்க பாப்போம். வாசிங்க. தன் சகோதரரை நோக்கி, எத்தனை வாட்டி இன்றைக்கு நமக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார். ஆண்டவர் மூத்த சகோதரன் கொண்டுட்டோம், வித்துட்டோம், குழியில போட்டுட்டோம். என் அன்பு தெய்வ பிள்ளைய, உத்தரவாதம் எடுக்கிறவன் சொல்லுகிறான் தன் சகோதரன் நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று. இது எப்ப தெரியுமா? எல்லாரும் அவனை கொல்லணும்னு சொன்னப்ப, இன்றைக்கு பென்யமீனுக்காய் பரிந்து பேசின யோதா அன்றைக்கு யோசேப்பிற்காகவும் பரிந்து பேசினான். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒவ்வொரு தருணங்களிலே நீ யோசேப்பா இருந்த நேரத்திலும், நீ பென்யமீனா இருந்த நேரத்திலும், உனக்காய் பரிந்து பேசுகிற யோதாவாய் ஆண்டவர் உன்னிடத்திலே வந்து கொண்டே இருந்தார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 45:1 வாசிங்க. ஏன் தெரியுமா? எங்க அப்பா இறந்து போவார் என்ற செய்தி யோசேப்பால தாக்க முடியாது. இன்றைக்கு உண்மையான பிள்ளையாய் ஆண்டவருக்கு நீ இருப்பாய் என்றால், என் தகப்பன் என் நிமித்தமாய் அவர் மரணித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் உன்னால் உன்னை அடக்கிக் கொள்ள முடியாது. யோசேப்பு செய்தது என்ன தெரியுமா? பென்யமீன் இருக்கிறார் என்று சொன்ன நேரத்துல எல்லாரையும் கட்டி வைக்கிறான். ஆனா அப்பா இறந்துருவாருன்னு சொன்ன உடனே அவனால் அமைதியா இருக்க முடியல. உங்க ஆண்டவருக்கு, உங்க திருச்சபைக்கு, உங்களை நம்பி தந்த என் பரலோகத்திற்கு ஏதாவது ஒரு காரணத்துல நான் தடையா இருப்பேன் என்றால் உனக்கு துடிக்கணும். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொள்ள கூடாமல் ஏசப்பா கூட பேசணும்னு நினைச்சிட்டாரு வச்சுக்கோங்க, எல்லாரையும் வெளியே போக சொல்லிடுவார். எத்தனை வருஷம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஆண்டவருக்கு பிரியமானவர். வேதம் சொல்லுகிறது, என்னை விட்டு வெளியே போங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு ஆசீர்வாதம் போயிடுச்சான்னு கேட்கிறியா? ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும், இழந்தது உன்னை தேடி வரும். கர்த்தர் உன்னை அறிமுகப்படுத்துவார். கர்த்தரை கொண்டு வந்து அதை உன் கண்களுக்கு முன்பு நிறுத்த வைப்பார். வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் அவன் அருகில். நீயே ஏசப்பா மாத்திரம் தான் இருப்பீங்க. ஏன் தனிமணி கேட்டல? ஆண்டவரை தனியா ஃபேஸ் பண்ண வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறீங்கல்ல? நீ ஆண்டவர் மாத்திரம் தான், வேற யாரும் உனக்கு உதவி செய்ய முடியாது. 4வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசேப்பு, என்கிட்ட வாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எடுத்து வாருங்கள். ஆனா கிட்ட வருவோமா? தேவைக்கு கிட்ட வரும். தேவை முடிஞ்சவன டாட்டா பாய் சொல்லிட்டு ஓடி போயிடும். ஆண்டவர் ஈவாக எனக்கு ஆண்டுகளை கூட்டி தருகிறார், என் பிள்ளைகளுக்கு ஆண்டுகளை கூட்டி தருகிறார். கர்த்தரே வந்தா ஏசப்பா, அவளாதான் ஒரு ஆமென், அவளோட ஏசப்பா போச்சு. அதுக்கு அடுத்தது நான் யாரை பிரியப்படுத்துகிறேன்? என் அன்பு தேவ பிள்ளை, ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொரு காரியங்களும் வாழ்க்கை வருகிறது. மரணத்திற்கு ஒரு அடி எடுத்து வைக்கிறாயே, அதை மறந்து போனா உன் கண்களுக்கு அது மறைக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் கிட்ட போனார்கள். நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் ஏசப்பாவை எத்தனை பேர்கிட்ட வித்திருக்கிறோம்ல? என் பேருக்காக வித்திருக்கிறேன், என் புகழுக்காக வித்திருக்கிறேன், வேற என் உயர்வுக்காக, அரசாங்கம் கொடுக்கிற சில சலுகைகளுக்காக என் ஆண்டவரை விற்று போட்ட நிலைமையில் இருக்கிறதான நிலைமையில் இருப்போம் என்றால் இன்றைக்கு சொல்லுங்க, உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டோம்ப்பா, உங்களை ஏமாத்த மாட்டோம்ப்பா. உங்க கிட்ட வந்துச்சோம்ப்பா, கிட்ட வந்தா இளைப்பாறுதல் உண்டு. 5வது வசனத்தில் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, என் ஆண்டவர் ஏன்
இத்தனை நாளும் உனக்கு தென்படாமல் மறைந்திருந்தார் தெரியுமா? ஜீவ ரட்சணம் செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பே அனுப்பினார். ஏன் ஆண்டவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார் தெரியுமா? அங்கே வீடு இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், என் தகப்பன் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதிலே என்னை இணைப்பார பண்ணும்படியாய் தன்னை வேறு எல்லாரும் நித்திய வீட்டை உனக்காக அவர் ஆயத்தம் பண்ண போனார். ஆனா ஒன்றை தனியா விடல, ஆவியானவர் கொடுத்துட்டு போனாரு. ஏசப்பா இல்ல, எங்கப்பா போயிட்டீங்க? ஆவியானவர்கிட்ட கேளு, அவர் சொல்லி தருவார். வெளியே தேடாத, யூடியூப்ல தேடாதீங்க, உள்ள தேடி பாருங்க, வேதத்திற்குள்ளாய் தேடி பாருங்க, கர்த்தருக்குள்ளாய் நிலைத்து நிற்க பாருங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, 11வது வசனத்தை வாசிங்க. ஏன் ஆண்டவர் சில நேரத்தில் மறைந்திருக்கிறார், உன்னை வனாந்திரத்தில் ஏன் வைத்தார் தெரியுமா? உபாகமம் 6வது அதிகாரத்துல 11வது வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. நடாத திராட்சை தோட்டங்கள், கட்டாத வீடுகள், நீங்கள் நிரப்பாத சகல விதமான வஸ்துக்கள் நிறைந்த காரியங்களை உனக்கு தரும்படியா. ஏன் வனாந்திரம்னு கேட்டல, உன் கையினால செய்தா அதுல பிரச்சனை இருக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதம் இதை செய்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு அநேக ஆசீர்வாதங்களை இந்த நாளில் இருந்து அள்ளி தரப்போகிற பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிரு. வேதம் சொல்லுகிறது பாருங்க, உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும், சொல்லுங்க, எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் எனக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு. சொல்லுங்க, ஆண்டவர் ஏன் பரலோகம் போனார்? என்னை காப்பாற்ற, என் குடும்பத்தை காப்பாற்ற, எனக்கு வறுமை வராமல் இருக்க. வேதம் சொல்லுகிறது, அங்கே உம்மை பராமரிப்பேன். எங்க? பரலோகத்திலும் பராமரிப்பார், இங்கேயும் பராமரிப்பதற்கு ஆண்டவர் யூதா என்கிற பரிசுத்த ஆவியை வைத்திருக்கிறார். இப்ப வாசிங்க 26வது வசனத்தை 26வது ஆண்டிற்கு சாட்சியாய் காண்பித்து தருகிறேன். வாசிங்க, சொல்லுங்க. 26ஆம் ஆண்டிலும் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. இந்த 26 ஆண்டுல ஏசப்பா கைவிட்டாரா? இல்ல. யோசேப்பு உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி காலத்துல அவர் வருவதை என் கண்கள் காணும். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு உயிரோடு இருக்கிறார், அவன் எகிப்து தேசத்துல பரலோகத்துக்கு அவர் அதிபதியா இருக்கிறார். வேதம் சொல்லுது, என்று வயசாயிடுச்சுப்பா, என் கண்ணால பார்க்க முடியல, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னு கேட்கி தவிக்கிறேன். பெற்றோருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற இன்னைக்கு வார்த்தை உனக்கு வருது. யோசேப்பு செத்துட்டான்னு சொன்னாங்க, அத யாக்கோபு நம்புறான். இன்னைக்கு அவன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்றாங்க, நம்ப முடியல. இப்படிதான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பா உனக்கு அற்புதம் செய்வாங்க, உங்களுக்கு நல்லது செய்வாங்க, உங்களை வாழ வைப்பாங்க, உங்களை உயர்த்த வைப்பாங்கன்னா நம்ப முடியல. ஏன்? உலகத்தின் சத்தத்தை கேட்டு கேட்டு காது பழகிருச்சு, இருதயம் பழகிருச்சு. வேதம் சொல்லுது, அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை. இன்னைக்கு நான் சொல்றதா நிறைய பேருக்கு நம்ப முடியாம இருக்கும். ஆனா ஏசப்பா இழந்ததெல்லாம் அவன் கையில கொண்டு வரும்போது எனக்காக ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை மாம்சமானது போல இழந்த காரியங்களுக்கு ஆண்டவர் மேனியை கொடுத்து உன் கையிலே அவர் திரும்ப கொடுப்பார், நிரம்ப கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 27வது வசனத்தின் கடைசி வார்த்தை, அவர்களுடைய தகப்பனுடைய ஆவி உயிர்த்தது. ஏன் தெரியுமா? பிள்ளை அனுப்பின எல்லாத்தையும் பார்க்கிறார். இது யோசேப்பு அனுப்பினது. பண்டிகள் வந்திருக்கு, உச்சிதமான காரியம் வந்திருக்கு. என்னென்ன ஆசீர்வாதங்களை நீ இழந்தாயோ மறுபடி உன் கையில் அது கிடைக்கும் போது உன் ஆவி உயிர்க்கும், உன் ஆவி உயிர்க்கும். நீ சந்தோஷப்படுங்க. துக்கத்தின் மேல் துக்கம் அல்ல, சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம். திருச்சபையை நீ பார்க்க போகிற, உன் கண்கள் காண போகிறது. ஆதியாகமம் 46:4 வாசிங்க பார்ப்போம். நீ எகிப்துக்கு போனா ஏசப்பா வருவாங்க, நீ யோர்தானுக்கு போனா ஏசப்பா வருவாங்க, நீ கில்காலுக்கு போனா ஏசப்பா வருவாங்க. உன் எல்லா சூழலும் இன்று முதல் உன்னை படைத்தவர் உன்னோடு கூட வருவார். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னுடைய எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை. இது எங்க தெரியுமா? பிள்ளை உயிரோடு இருக்கிறான்னு சொன்ன அப்பா பிள்ளைய பார்க்க உடனே ஓடல. ஏசப்பாட்ட போய் முழங்கால் போட்டு கேட்கிறான், போகலாமா?
அதுக்கு ஏசப்பா கொடுத்த வார்த்தை தான். என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உன் கூட வருவேன், உன்னை திரும்பவும் இந்த இடத்துக்கு வரப்படுவேன். யோசேப்பு தன் கையால் கானான் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மோசே வேதனைப்பட்டப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவனுக்கு கானானை காண்பித்து கொடுத்து அவன் தன் கையில மரித்து போகிற பாக்கியத்தை கொடுத்தான். அப்ப எத்தனை பேருக்கு ஆசை, நான் மறிக்கும் போது என் கண்ணை ஆண்டவர் மூடணுங்க, இங்க நான் கண்ணை மூடணும்னா அங்க நித்திய காணாங்க நான் கண்ணை திறப்பேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? என் அன்பு தேவ பிள்ளைய எல்லாத்தையும் இழந்த ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன், ஆனா இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறாருல, உன் தீபத்தை அணைய விடல. இயேசுப்பா உனக்கு இன்னும் எதையும் நான் செய்யணும்ல. அவர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பாக கர்த்தர் உன்னை எடுக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 30வது வசனத்தை வாசிங்க. இன்னும் உயிரோட இருக்கீங்களாப்பா? இன்னைக்கு 43 வயசு, நாளைக்கு 80 வயசு ஆகும். தேசமா அதே ஆமா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். வேதம் சொல்லுது பாருங்க, நீ இன்னும் உயிரோட இருக்கிறாயா? நான் முகத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஏசப்பாவை மறுபடியும் பார்ப்பேன். வேதம் சொல்லுகிறது எனக்கு இப்போது எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு இப்ப மரணம் வந்தாலும் ஒரு பேசப்பா, நான் உங்க ஆலயத்துக்குள்ள இருக்கிறப்பா, நான் உங்க வேலைக்குள்ள இருக்கிறப்பா, நான் உங்க கையில இருக்கிறப்பா. எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து சொல்ல முடியும்? வார்த்தையை கேட்டுட்டப்பா, உங்களை பார்த்துட்டப்பா, இனி என் பிள்ளை வாழ்ந்துருவான், இனி என் குடும்பம் வாழ்ந்துரும், இனி என் சபை வளர்ந்துடும். விசப்பா இப்ப மரணம் உண்டாகும் கரட்டு வாங்க. இப்ப வாசிங்க ஆதியாகமம் 48வது அதிகாரம், ஆதியாகமம் 48வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். கரங்களை தட்டி சொல்லுங்க, என் பிள்ளையை வாழ வைக்க முடியுமான்னு தெரியலன்னு சொன்னேன். ஆனா உன் பிள்ளைய மாத்திரம் இல்ல, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பாக்கியத்தை, அவங்களோட இருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். வெற்றிகள் சபையே, வெற்றிகள். கரங்களை தட்டி ஆர்ப்பரி, கரங்களை தட்டி ஆர்ப்பரி. யோசேப்பு இல்லைன்னு சொன்னேன், பென்யமீனை பயிர்வான்னு சொன்னேன். ஏசப்பா சொல்றாங்க, பென்யமீன் மனக்கத்தான், சிமியோன் மனக்கத்தான், யோசேப்பு மனக்கத்தான். ஒருவனையும் உன் கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் பிள்ளைய பாப்பே நான் அங்கலாய்த்துக் கொண்டிருந்தான். யோசேப்பை பார்த்துட்டான், பென்யமீனை பார்த்துட்டான், சிமியோன் கிடைச்சிட்டான், தன் பிள்ளை அதிபதியா இருக்கிறத பார்த்துட்டான். பிள்ளையை ஆசீர்வதிக்கிறான். அவன் முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. இந்த சுவாசம் தான் நம்ம கிட்ட இருக்கணும். இன்றைக்கு என் சுவாசம் என்னிடத்தில் இருக்கிறது என்றால், பின்னவரே நான் உம்மை சுவாசிக்கிறேன், அதுதான் என் விசுவாசம். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்புடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் தோளின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அலறி நான் சாக மாட்டேன், ஆர்ப்பரித்து என் ஆண்டவரின் கரத்தில் என் ஆவியை ஒப்புவிப்பேன். நான் தூங்குகிற நேரத்தில் ஏசப்பா அழகா கூட்டிட்டு போயிடுவாங்க. அக்கினிமயமான குதிரைகள் வந்தது, சுழல் காற்றிலே எலியா ஏறி போனது போல என் காலங்கள் நிறைவேறினாலும் அக்கினிமயமான குதிரைகள் வந்தாலும் கர்த்தருடைய கரத்தினால் நான் எடுத்துக் கொள்ளப்படுவேன், கர்த்தருடைய கரத்தினால் நான் பரலோகத்துக்கு ஏறி போவேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா யோசேப்பை இழந்துட்டேன், ஏசப்பா சொல்றாங்க அவனை இழக்கவில்லை, நீ பார்க்க போகிறாய், பென்யமீனை இழக்க போகிறாய் என்று சொல்லுகிறார். அவனையும் இழக்க மாட்டார், ஒரு கண் அதை காணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரம், ஃபேன்சி நம்பராவே கொடுக்கிறோம். பிலிப்பியர் 4:4 வாசிக்க பார்ப்போம். நல்லா கவனிங்க. உலகத்துக்குள்ள இந்த சந்தோஷம் கிடைக்காது, வீட்டுக்குள்ள சந்தோஷம் கிடைக்காது, உறவுகளுக்குள் கிடைக்காது, மனிதனை நம்பினால் கிடைக்காது. இன்றைக்கு ஆவியானவரை நம்பி வா, குமாரனை நம்பி வா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை கிடைக்கும். பிதாவானவரை நம்பி வா, திரும்ப
தெய்வத்தை நம்பி வா. வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இதுதான் ரெண்டு பிள்ளை ஆசீர்வதிச்சாங்க தெரியுமா? எப்ராயிம் மனாசே. இன்னைக்கு ரெண்டு பிள்ளையை இயேசப்பா அவங்களுக்கு கொடுக்கிறார். அந்த ரெண்டு பிள்ளை என்ன தெரியுமா? சந்தோஷம் சந்தோஷம். ஆனா பாதாளத்துக்கு இரண்டு பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு உன்னிலிருந்து சங்கரிக்கிறார். துக்கத்தின் மேல் துக்கம். உன் வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் அந்த கதவை போடுறாரு. இன்றைக்கு திறந்த வாசல் உனக்கு முன்பாய் வைக்கப்படுகிறது. மனாசே என்கிற வாசல், எப்ராயிம் என்கிற வாசல். இந்த இரண்டு வாசலுக்குள்ள பிரவேசிக்கிற தேவச்சனமே, இனி உன் வாழ்க்கை பரலோகம் எப்படி செயல்படுது தெரியுமா? சந்தோஷம் சந்தோஷம். சொல்லுங்க பாப்போம். சந்தோஷம் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிற தேவனுடைய சத்தம் உன் இருதயத்தின் மரண வரையில் தட்டி கொண்டிருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென்.